الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லாம் அல்ல இறைவனை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உண்டாகட்டும் என்ற கூற்றோடு இன்றைய நாள் நிகழ்வு எமது தாயக பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டு 30 ஆண்டு நிறைவை ஞாபகம் செய்கின்ற அதே நேரம் எம்மக்களுக்கு மத்தியிலே இவ்வாறான பிரச்சினை இம்மக்கள் எதிர்நோக்குகின்ற சங்கடங்கள் போன்றவற்றை தெளிவுபடுத்துவதும் இம்மக்களுக்கு இவர்களுடைய பிரச்சனையை அரசி ஆராய்ந்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்குகின்ற செயற்பாட்டை சர்வதேச சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த நோக்கங்களுக்காகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து பிரமுகர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு உண்மையில் நாம் இருக்கின்ற இந்த காலம் இலங்கையிலே அரசியல் திருத்தங்கள், புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் போன்ற இந்த காலமாக இருக்கிறது. எனவே புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற அரசியல் யாப்புகளிலே வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற மக்களுக்கு விமோசனம் அளிக்கக்கூடிய வகையிலே நிரந்தர தீர்வை உள்ளடக்கியதாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி வாரத்திலே வடபுல முஸ்லிம்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் ஆயுத முனையிலே பலவந்தமாக தமது பூர்வீக இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எனவே இந்த வெளியேற்றம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இன சுத்திகரிப்பாக காணப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே இவ்வாறான நடந்தேறி இருக்கின்றன. எமது தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அவர்கள் தாம் பிறந்த புனித நகரான மக்கமா நகரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற அந்த குழுவினரோடு இனச்சுத்திகரிப்பு அடிப்படையிலே மக்காவிலே அப்போதிருந்த குறைஷி தலைவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள், இவர்களால் பூண்டோடு தமது தாயகத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். அவர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். அது இஸ்லாமிய வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு
இனச்சுத்திகரிப்பு செயற்பாடாகும். அதன் பின்னர் பாலஸ்தீன பூமியிலே பாலஸ்தீன வாழ் மக்கள் அங்கிருந்து இஸ்ரேலிய படையினரால் தமது பூர்வீகத்தை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வும் இனச்சுத்திகரிப்பான நிகழ்வாகவே கருதப்படுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வு வடபுல முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்டமை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, என்றுமே ஆறாத ஒரு வடுவாக எமது காணப்படுகின்றன. அந்த நிகழ்வை ஞாபகம் செய்து வெளியேற்றத்தினால் நாம் அடைந்த பாதிப்புகள், சவால்கள், அதன் பின்னரான குடியேற்றம், அந்த குடியேற்றத்திலே நாம் எதிர்கொண்ட வாழ்வாதார பிரச்சினைகள், கல்வி பிரச்சினைகள் போன்றவையும் இப்போது எமது உறவுகள் புத்தளத்திலே வாழ்கிறார்கள். அந்த புத்தளத்திலே வாழ்கின்ற வடபுலத்தை பூர்வீகமாக கொண்ட இம்மக்கள் புத்தளத்திலே பிறந்து புத்தளத்திலே வளர்கின்ற அந்த முஸ்லிம் மக்களோடு எவ்வாறான தொடர்பை வைத்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களையும், இலங்கையினுடைய இனப்பிரச்சினை போர் ரீதியாக முற்று பெற்று 2009ஆம் ஆண்டிலிருந்து வடபுல முஸ்லிம்கள் மீண்டும் தமது தாயகத்தை நோக்கி மீள குடியேற ஆரம்பித்தனர். அதன் பின்னரான அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைகள், கல்வி பிரச்சினை, சுகாதார பிரச்சினை, போக்குவரத்து, உட்கட்டமைப்பு போன்ற பிரச்சினைகளும் அவ்வாறே வடபுலத்திலே பூர்வீகமாக இருக்கின்ற தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழ் சமூகத்தோடு இன ஐக்கியத்தை பேணி எவ்வாறு வாழ்வது என்ற விடயங்களையும் இன்றைய இந்த நிகழ்விலே நாம் எடுத்து கூற இருக்கிறோம். அது சம்பந்தமான அனுபவ பகிர்வுகளும் இங்கு நடைபெற இருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு அனைவரும் சுயமாக குர்ஆனிய வசனங்களை ஓதி எமது இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். தமக்குள்ளே குர்ஆனிய வசனங்களை ஓதிக்கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இறைவன் உங்களுக்கு நல்ல கூலியை வழங்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதனைத் தொடர்ந்து வடபுல முஸ்லிம்களின் வெளியேற்றம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், சவால்கள், இன்று வடபுல முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட இந்த நிகழ்வும் அவர்கள் பற்றிய கரிசனையும் அக்கறையும் மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலையிலேயே காணப்படுகிறது. அம்மக்கள் கல்வியில் பாரிய பின்னடைவை பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த மக்கள்
மீண்டும் சமாதான ஒப்பந்த காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மீள்குடியேறி அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டின் பின்னர் நிரந்தரமாக குடியேறியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பிரச்சனை சம்பந்தமாக கருத்து பரிமாறல்கள் நடைபெற இருக்கின்றன. எனவே அந்த நிகழ்வை நடாத்தி வைப்பதற்காக எமது வேட்பாளர் சமூக வலைத்தள முஸ்லிம் மீடியா ரிப்போர்ட்டர் முகமது அக்ரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முஸ்லிம் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1990ஆம் ஆண்டு வளவந்த வெளியேற்றம், அத்தோடு அதன் போதான மக்களுடைய பிரச்சனைகள், ஆறாத வடுக்கள் என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் அமையவிருக்கின்றது. அத்தோடு அதற்கு மாறாக மேல்குடியேற்றத்தின் பொழுதான மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் மற்றும் அது சார்ந்த விடயங்களோடு நாங்கள் முஸ்லிம் மீடியாவினுடைய நேர்காணலை தற்பொழுது ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் எம்மோடு தற்பொழுது நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கின்றார் மௌலவியாக, ஆசிரியராக, அதேபோன்று தற்பொழுது அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜனாப் கலீல் ரஹ்மான் அரஃபாத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதேபோன்று சமூக செயற்பாட்டாளர் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் சிறப்பு பட்டதாரியாகவும் இருக்கின்ற சகோதரர் ஃபமீஸ் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். எனவே இருவரையும் நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது 1990ஆம் ஆண்டு வடக்கு முஸ்லிம்களுடைய வெளியேற்றம் என்பது இன்று வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே இவ்வாறான அந்த காலகட்டத்திலே பலவந்த வெளியேற்றம் என்பது எங்களுடைய வடக்கிலிருந்து 24 மணி நேர அவகாசத்துக்குள்ளே சொந்த மண்ணை விட்டு உறவுகளை தொலைத்து உண்ண உணவின்றி உடுத்த உணவின்றி 24 மணி நேரத்துக்குள்ளே நாம் விரட்டியடிக்கப்பட்டோம். எனவே அந்த வகையிலே அதிபர் அவர்களே, இந்த வடக்கு முஸ்லிம்களுடைய பலவந்த வெளியேற்றம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே இந்த வினா தொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வினா. வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் 24 மணி நேர அவகாசத்தினுள்ளே தமிழீழ விடுதலை புலிகளினால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். வடபுலம் 5 மாவட்டங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்த விடயம். இந்த 5 மாவட்டங்களிலும் வவுனியா மாவட்டம் 2வது சிறுபான்மையாக முஸ்லிம்களை கொண்ட மாவட்டம். அங்கு பெரும்பான்மையாக தமிழ் சமூகமும், 1வது சிறுபான்மையாக சிங்கள சமூகமும், 2வது சிறுபான்மையாகத்தான் முஸ்லிம் சமூகம் இருக்கின்றன. இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் தவிர ஏனைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் இந்த முஸ்லிம்கள் 24 மணித்தியால் அவகாசத்திலே பாசிச புலிகளினால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்வு இன்னும் எம் மனங்களிலே ஆறாத வடுவாக காணப்படுகிறது. இந்த முஸ்லிம்கள் தாம் உடுத்த உடையோடு கையிலே ஷாப்பிங் பேக்கை ஏந்தியவர்களாக தமது பிரதேசத்திலிருந்து
எவ்விதமான அசையும் அசையா சொத்துகளையும் எடுத்து வராமல் ஷாப்பிங் பேக்குகளோடு வந்த இந்த நிகழ்வு இலங்கை வரலாற்றிலே கரை படிந்த ஒரு நிகழ்வாகும். இது 1990 அக்டோபர் கடைசி வாரத்திலே நடந்தது. அப்போது 4ஆம் தரத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். உண்மையில் அந்த நிகழ்வை எண்ணி பார்க்கும்போது இப்போதே எமக்கு அழுகை வருகிறது. உணர்ச்சி வசப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எனவே இந்த பலவந்த வெளியேற்றம் வடபுல முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை உண்டாக்கியது. குறிப்பாக இந்த வெளியேற்றம் ஃபாசிபிள் எவிக்ஷன் என்றுதான் வழங்கப்பட வேண்டும், அதற்கு கருத்து கொடுக்கப்பட வேண்டும். பல்வேறுபட்ட காரணங்களுக்காக இடப்பெயர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன உலக அளவிலே. குறிப்பாக இந்த இடப்பெயர்வுகள் சர்வதேசம் உள்நாடு என்ற வகையிலே இடப்பெயர்வுகள் நடந்தாலும் கூட வடபுல முஸ்லிம்கள் இடப்பெயர்வை அவர்கள் அடையவில்லை. அவர்கள் ஆயுத முனையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட இந்த இடப்பெயர்வு நிரந்தர இடப்பெயர்வாக தற்காலிக இடப்பெயர்வாகவெல்லாம் நடைபெறுவதுண்டு. அதற்கு தன்னிச்சையான காரணிகள், சுய விருப்பு, நிபந்தனையின் பேரிலான எல்லாம் காரணமாக இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த இடப்பெயர்வுக்கு அப்பால் வடபுல முஸ்லிம்கள் ஆயுத முனையிலே விரட்டியடிக்கப்பட்ட அந்த நிகழ்வு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வாகும். இடப்பெயர்வு என்று இன்று மீடியாக்களிலே வடபுல முஸ்லிம்களுடைய இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுவதுண்டு. உண்மையில் அது இடப்பெயர்வல்ல, அது பலவந்த வெளியேற்றம். அது முழுமையான இனச்சுத்திகரிப்பு செயற்பாடு. அந்த இனச்சுத்திகரிப்பு செயற்பாட்டை தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்டிருந்தார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட இந்த வடபுல முஸ்லிம்கள் தரை வழியாக, காட்டு வழியாக, கடல் வழியாக என்று தென்னிலங்கையை நோக்கி அபயம் தேடியவர்களாக சென்றார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய வடபுலத்திற்கும் தென்பகுதியின் புத்தள பகுதிக்கும் இடையிலான தொடர்பு அன்றைய காலம் முதலே காணப்பட்டது. காலநிலை, தரைத்தோற்ற அமைப்பு, ஜீவனோபாயம் போன்ற காரணிகளினால் அதிகமான வடபுல முஸ்லிம்கள் புத்தளம் பகுதியை நோக்கியே நகர்ந்து சென்றார்கள். எம்மை பொறுத்தவரையிலே முசலியிலிருந்து நாம் சென்றோம். நாம் எமது சொந்த இடத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு சிலாபத்துறையிலே காணப்பட்ட ஆமீனுடைய கேம்ப், அந்த பகுதியிலே 3 நாள் ஆமி கேம்பை மையமாக வைத்து அவர்களிலே அவர்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து 3 நாள் இருந்து அதன் பிற்பாடு வள்ளங்களிலே போட், அதுவும் மிகச்சிறிய வள்ளம், பாரிய ஒரு தொகையை உள்ளடக்கியதாக நாம் கல்பிட்டி பகுதியை நோக்கி சென்றோம். இவ்வாறுதான் அனைத்து முஸ்லிம் மக்களும் வந்திருக்கிறார்கள். என்றாலும் மரச்சிக்கட்டி போன்ற முஸ்லிமுடைய பகுதி மக்கள் காட்டு வழியாக புத்தளத்தை அடைந்தார்கள். இந்த நிகழ்வு இன்று
வருகிறது. அந்த நிகழ்வு எம்மையெல்லாம் ஒரு கணம் மீண்டும் யோசிக்க வைக்கிறது. எனவே இந்த பலவந்த வெளியேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத ஒரு துன்பியல் நிகழ்வாகவே காணப்படுகிறது. அதிபர் அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் பலவந்த வெளியேற்றத்தின் பிற்பாடு நீங்கள் வள்ளங்களிலும் படகுகளிலுமே புத்தளம் மற்றும் கட்பிட்டி பிரதேசங்களுக்கு சென்றதாக நீங்கள் கூறினீர்கள். எனவே இது சம்பந்தமாக அந்த பிரதேசத்திலே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எவ்வாறாக காணப்படுது சம்பந்தமாக கூற முடியுமா? உண்மையிலே அப்போதைய காலத்திலே இந்த புத்தளம் கல்பிட்டி பகுதி அகதி முகாம் வாழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவே இன்றும் இருக்கிறது. ஏனெனில் நாம் வள்ளங்களிலிருந்து தரையிலே விடப்பட்டோம். எங்கு செல்வது, எங்கிருப்பது, என்ன செய்ய போகிறோம் போன்ற எந்தவிதமான கேள்விகளுக்கும் பதிலில்லாத வகையிலே புத்தளம் ஊர் மக்களினால் இருகரமேந்தி நாம் வரவேற்கப்பட்டோம். அவர்கள் தமது தோட்டங்களிலும் தமது வீடுகளிலும் தமது வாழ்விடங்களிலும் எமக்கு அபயம் தந்தார்கள். உண்மையிலே அவருடைய தோட்டங்களிலே வாழ்விடங்களிலே மனித உயிர்கள் சீவிக்க முடியாத அந்த பிரதேசங்களிலே மக்கள் கொட்டகைகளை அமைத்து தமது ஜீவனோபாயத்தை மேற்கொண்டார்கள். இங்கு அவர்கள் பல்வேறு வகையான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாழ்வாதார பிரச்சினை, பொருளாதார நிதி பிரச்சினைகள், பிரச்சினை, போக்குவரத்து, கலாசாரம், உட்கட்டமைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது எமது மக்கள் எவ்வாறான சொல்லொண்ணா துயரங்களை எல்லாம் தாங்கி அவர்கள் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது ஒரு வகையிலே வியப்பாக இருக்கிறது. எனவே அந்த பழைய நினைவுகளை மீண்டும் நினைத்து பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் எமக்கு அழுகையே வருகிறது. இப்போது ஓரளவுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் இல்லை. அகதிகளாக போன மக்கள் இன்று தாம் இருந்த அந்த இடங்களை ஒன்றில் வாங்கியவர்களாக அல்லது ஊர் ரீதியாக ஒவ்வொரு கிராம ரீதியாக அவர்கள் குடியேற்ற திட்டங்களை அமைத்து மாஷா அல்லாஹ் இறைவனுக்கே அனைத்து புகழும் நல்ல முறையிலே அவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை எண்ணும்போது மனது அமைதி அடைகிறது. எனவே அவர்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள், சவால்கள் சொல்லனா துயரங்கள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. நன்றி அதிபர் அவர்களே. அதே போன்று சகோதரர் ஃபமீஸ் அவர்களிடம் ஒரு வினாவை கேட்கின்றோம். 1990ஆம் ஆண்டு பாசிச விடுதலை புலிகளினால் சொந்த மண்ணை விட்டு 24 மணி நேர அவகாசத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் விரட்டியடிக்கப்பட்டு நீங்கள் புத்தளத்திலே பிறந்தவர் என்ற வகையில் அவ்வாறான அந்த சூழலில் வளர்ந்து தற்பொழுது மீள்குடியேறி இருக்கின்றீர்கள். எனவே இது சம்பந்தமாக உங்களுடைய அதாவது அரசியல் துறையிலே அத்தோடு சமூகவியல் துறையிலே சிறப்பு பட்டதாரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா? உண்மையிலே உலகளாவிய ரீதியான பொதுவான இடப்பெயர்வுகளை மையமாக கொண்டு ஆராய்கின்ற ஆய்வுகள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விடயங்கள், பொதுவாக இடப்பெயர்வு என்பது போர், அனர்த்தம், திட்டமிட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளின் காரணமாக இடப்பெயர்வுகள் இடம்பெறுகின்றன. இதனை தவிர்க்க முடியாத
ஒரு செயல்முறையாக இருந்த போதிலும் கூட பலவந்த வெளியேற்றத்தின் ஏற்கனவே அதிபர் அவர்கள் குறிப்பிட்ட போன்ற தாக்கத்தன்மைகளை சமூகவியல் நோக்கு நிலையிலே கூறுவதென்றால் சோசியோ சைக்கோ எக்கனாமிக் சேலஞ்சஸ் என்று வருகின்ற சமூக பொருளாதார ஹெல்த் இந்த தாக்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சமூக பிரச்சனையோடு கூட்டு நின்றதான ஒரு பிரச்சனை தன்மையை ஏனைய பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே அகதி வாழ்வின் அந்த அதிபர் குறிப்பிட்டது போன்ற விடயங்களை மீட்டுகின்ற போது சமூகவியல் நோக்கு நிலையிலேயே முதல் நிலையிலே அவர்கள் எதிர்கொண்ட சவாலாக உள ரீதியான சவால்கள் இருக்கிறது. சைக்கோ சேலஞ்சஸ், அதாவது அவர்கள் இங்கு இருந்த சூழலை பொறுத்தவரையிலேயே உதாரணமாக சம்பவங்களை குறிப்பிடுகின்ற போது இங்கு சிறந்த நிலையிலான ஒரு வர்த்தகராக இருந்த ஒருவர் திடீரென எதுவுமற்ற நிலையில் வெளியேற்றப்படுகின்ற போது அவருடைய மனோநிலை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. இங்கு ஒரு சிறந்த பொருளாதார ரீதியான ஒரு சமூக ரீதியான செல்வ நிலையை கொண்டவர் திடீரென ஒரு அகதி வாழ்வின் கூடாரத்துக்குள் செல்கின்ற போதான அந்த மனவடு மிக முக்கியமான தாக்கம். இது ஏனையவர்களுக்கும் வெவ்வேறு வகையிலான ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ற அடிப்படையில் இருக்கும். அடுத்ததாக அங்கு உள்ளவர்களுக்கு அகதி என ஒரு முத்திரை குத்தப்படுகின்ற அந்த தாக்கம் மிக முக்கியமான ஒரு தாக்கம். சமூகவியல் நோக்கு நிலையிலே சமூக உளவியல் பாங்கிலான மிக முக்கியமான தாக்கம். மிக முக்கியமாக இளம் வயது அல்லது சிறியவர்களுக்கு பாடசாலை சூழலிலேயே இருக்கின்றவர்களுக்கு ஆர் என்று அடையாளமிடப்பட்ட அந்த தாக்கங்கள் மிகவுமே மாற்ற முடியாது. அதாவது இளமையில் அந்த பதிகின்ற அந்த தாக்கம் கல்வி ரீதியான நியாயமான செல்வாக்கு செலுத்தியிருக்கும். இது சம்பந்தமாக ஆசிரியர் கதைப்பார் என்ற அடிப்படையிலேயே இந்த தாக்கங்கள் உடனடியான உள ரீதியான பொருளாதார ரீதியான தாக்கங்களையும் சொல்லுகின்ற போது உடனடி விளைவுகளை சமூகத்திலே தலைகீழ் நிலை மாற்றத்தை ஏற்படுத்தியது. சமூகத்திலேயே சாதாரணமான அல்லது ஒரு ஆசிரியர் அல்லது அதிபர் அரசு நிலையிலே உள்ள செல்வந்த உயர் என்று வகின்ற அந்த சோசியல் சர்டிபிகேஷன் சமூக அடுக்கமைவு நிலைகள் முற்றுமுழுதாக வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்ததும் இவர்கள் மாறுகின்றார்கள். இங்கு மாறுகின்ற போதான தாக்கங்கள் உலக சமூக பொருளாதார ரீதியாக அவர்களை தாக்குகின்றது. குறிப்பாக சொல்கின்ற போது பாடசாலை விடயத்திலே கல்வி ரீதியான தாக்கத்தின் விளைவாக அதனை சுருக்கமாக சொன்னார். 15,000 பேர் இருந்த பாடசாலை மாணவர் எண்ணிக்கை திடீரென 7,000 உள்ள பொருளாதார சமூக ரீதியான தாக்கத்தின் விளைவு. கல்வி ரீதியான தாக்கங்களை அதிபர் அவர்கள் கதைப்பார் என்பதற்கு அப்பால் சமூகத்தில் உடனடி மாற்றத்தை இது காட்டி நிற்கின்றது. பாடசாலை சார்ந்த சூழலிலேயே 15,000 பேரிலே திடீரென 7,500 குறைகின்ற என்றால் அங்கு ஏற்பட்ட பெற்றோரிய பொருளாதார நிலை, பெற்றோரிய உளநிலை, பெற்றோரிய சமூக நிலை, பிள்ளைகளின் மனோநிலை, பிள்ளைகள் அந்த வகிப்பங்கு எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு நிலைகள் எல்லாமே உடனடியாக அகதி வாழ்க்கையிலே கல்வி என்ற அந்த இதுக்கு மாற்றத்தை உண்டு வருகிறது. இது மிக முக்கியமாக சமூக நோக்கு நிலையிலே பார்க்க வேண்டிய சமூகவியல் ரீதியாக நோக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக இன்னொரு குறிப்பிட்ட அகதி வாழ்க்கை சம்பந்தமான இன்னொரு சிறிய விடயத்தை சொல்லி அகதி வாழ்வின் நிலை மாற்ற விடயங்களை சொல்கின்றேன். ஜெண்டர் ரோல் என்று சொல்வார்கள். சமூகவியல் நோக்கு நிலையிலே பால்நிலை வகிப்பங்கு, ஒருவர் வகிக்க வேண்டிய அந்த பங்கை இன்னொருவர் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறது. உதாரணமாக அது கலாச்சார கல்வி எல்லா ரீதியான பாதிப்பையும் அது உண்டு பண்ணுகிறது. இங்கு பெண்கள் வீட்டோடும் முகத்தை மூடிக்கொண்டும் வீட்டுச் சூழலோடும் இருந்திருந்தது. பெண்களின் பால்நிலை வைபங்கு திடீரென அங்கு வெளியேறுகின்ற போது அவர்கள் குறைந்த ஊதியத்துக்காக அதிகாலையிலேயே முகத்தை தன்னுடைய புடவைகளால் மறைத்து கொண்டு உழைக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை, உழைத்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த வகைபங்கு நிலை, பால்நிலை மாற்றம் அங்கு ஏற்படுகிறது. இது சமூக ரீதியான சமூகவியல் ரீதியிலே ஒரு பெண்ணிய நிலையிலே ஏற்பட்ட மாற்ற தாக்க நிலைகளாக இருக்கின்றது. இவ்வாறு ஆரோக்கிய நிலையிலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இவ்வாறான விடயங்களை ஆசிரியர் அவர்கள் கூறுவார் என்ற அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் சம்பந்தமான தாக்கங்கள் நிறைவே உண்டு என்பதை நான் கூறுகிறேன். நன்றி சகோதரர் அவர்களே. அடுத்ததாக அதிபர் அவர்களே, இலங்கை வரலாற்றிலே மறக்கடிக்கப்பட்டவர்களாக வடபுல முஸ்லிம்கள் காணப்படுகின்றார்கள். அதாவது அவர்களுக்கான உரிமைகள் இன்று வரைக்கும் சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு விடயம் முக்கியமாக காணப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்தினை கூற வருகின்றீர்கள்? உண்மையில் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். வடபுல முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தொகை சொற்பமானதாக காணப்படுகிறது. சொற்பம் என்பது
அக்காலத்திலே 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற புள்ளிவிவர திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 75,000 வடபுல முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த வடபுல முஸ்லிம்கள் இப்போது அது பல்கி பெருகி 3 தசாப்த காலம். எனவே அத்தோடு இலங்கை வரலாற்றிலே அதிகமாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த சமூகமாக முஸ்லிம் சமூகம் காணப்படுகிறது என்ற வகையிலும் இதனை நாங்கள் மல்தூஸினுடைய சனத்தொகை கோட்பாட்டினுடைய அடிப்படையில் பார்த்தால் அவனுடைய தொகை இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். இந்த தொகை கூட இலங்கையில் காணப்படுகின்ற ஏழோடு ஒப்பிடுகின்ற போது குறைவாகவே காணப்படுகிறது. அத்தோடு வடபுல முஸ்லிம்களை பற்றி கதைப்பதற்கு, அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு படித்த கல்விமான்கள் அரசியல் காணப்படவில்லை. குறிப்பாக வடபுல முஸ்லிம்களுடைய பிரச்சினை இன்றளவும் சர்வதேச மயப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு காணப்பட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே வடபுல முஸ்லிம்களை இந்த நாட்டினுள்ளும் அரேபிய நாடுகளுக்கு மத்தியிலும் ஏனைய அமைப்புகளுக்கு மத்தியிலும் பிரபல்யப்படுத்திய ஒரு கல்விமான் மறைந்த எனது ஆசிரியர் பேராசிரியர் எஸ்.எச். ஹஸ்புல்லா அவர்கள் வடபுல முஸ்லிம்களுடைய பலவந்த வெளியேற்றம் பற்றி பல நூல்களை, பல ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது தனி மனித முயற்சியாகவே காணப்படுகிறது. அவர்கள் ஆரம்பித்த NMRO நார்தர்ன் முஸ்லிம் என்ற அந்த அமைப்பு, அதுவும் எப்போது அந்த அமைப்புக்கு பணம் வர ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்தே அது துண்டு துண்டாக உடைந்து விட்டது. அதன் பிற்பாடு அரசியல் தலைவர்கள், இலங்கையினுடைய அரசியல் தலைவர்கள் முஸ்லிம்களை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. குறிப்பாக சிங்கள தலைவர்கள் முஸ்லிம்களை கொடியாக, மரத்தில் படர்கின்ற கொடியாக சில போதுகளில் காட்டுகிறார்கள். அவ்வாறான கொடி வகையிலே இருக்கின்ற அந்த முஸ்லிம்களிலே மிகச் சொற்பமான தொகையினர் வடபுல முஸ்லிம்கள். எனவே அந்த வடபுல முஸ்லிம்கள் எந்த வகையிலும் இந்த அரசியல் தலைவர்களால் பாராளுமன்றத்திலே, சட்டசபையிலே அவர்கள் அதிகம் பேசப்பட்டு அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை. எமக்கெல்லாம் தெரியும், 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை, அதன் பின்னர் இந்த மக்கள் சர்வதேச அளவிலே கதைக்கப்பட்ட நிகழ்வு, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதிலும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் பல்வேறு அமைப்புகளும் நாடுகளும் முண்டியடித்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த வகையிலே வடபுல முஸ்லிம்கள் சம்பந்தமாக அமைப்புகள் முண்டியடித்ததும் கதைத்ததும் அவர்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்ததும் ஒப்பீட்டு ரீதியிலே குறைவாகவே காணப்படுகிறது. அந்த வகையில்தான் வடபுல முஸ்லிம்கள் இன்று மறக்கடிக்கப்பட்ட முஸ்லிம்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய உரிமைகள், தேவைகள், அபிலாஷைகள் இவையெல்லாம் எந்த வகையிலும்
நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. அப்போதிருந்த அரசாங்கம் ஏதோ சில நிவாரணங்களை, உதவி ஒத்தாசைகளை அவர்களுக்கு வழங்கினாலும் கூட அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக, அவர்களுடைய உரிமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வெறும் சலுகைகளும் அற்ப சொற்ப அபிவிருத்தி திட்டங்களும் தான் நடைபெற்றது. ஓலை குடிசை அமைப்பதற்கு ஓலை வழங்கப்பட்டது. இடமெடுப்பதற்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அப்போதிருந்த மக்கள் தமது கலாச்சார சீர்குலைவை நிவர்த்திக்கும் முகமாக திருமணம் செய்வதற்கு ஒரு தொகை பணம் வழங்கப்பட்டது. இவ்வாறான சில செயற்பாடுகளுக்காக மாத்திரம்தான் இம்மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டனமே ஒழிய இவர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக அப்போதிருந்த ஆட்சியாளர்கள், அரசாங்கங்கள் கதைக்கவில்லை. எனவே இந்த மக்கள் தாமாகவே தமது பிரச்சனையை தீர்ப்பதற்காக முன்வந்து புத்தள பகுதியிலே தாம் இருந்த பகுதி விலைக்கு வாங்கி அங்கு குடியேற்ற திட்டங்களை ஆரம்பித்தார்கள். உண்மையிலேயே வடபுல முஸ்லிம்கள் சர்வதேச அமைப்புகளாலும் கைவிடப்பட்ட ஒரு ஒரு இனமாகவே கருதப்படுகிறார்கள். இதனால்தான் மறக்கடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் என்ற வரிசையிலே இந்த வடபுல முஸ்லிம்கள் அமைந்திருக்கிறார்கள். பாலஸ்தீன முஸ்லிம்களும் இவ்வாறுதான் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சினை 2ஆம் உலக நிறைவோடு ஆரம்பமானது. ஆனால் இற்றை வரை அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படவில்லை. இதுபோலவே எமது பிரச்சினையும் தீர்வு அற்ற நிலையிலே மறக்கடிக்கப்பட்ட நிகழ்வாகவே அமைந்திருப்பது மனவேதனை எமக்கு அளிக்கிறது. நன்றி அதிபர் அவர்களே. அதே போன்று அடுத்ததாக சகோதரர் ஃபமீஸ் அவர்களே, 1990ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு புத்தளத்திலே நீங்கள் பிறந்த பிற்பாடு மீள்குடியேறியமைக்கு உங்களிடம் காணப்பட்ட அந்த பிரச்சனைகள், அதே போன்று நீங்கள் எதன் மூலமாக மீள்குடியேற்றத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக நீங்கள் கூற முடியுமா? உண்மையிலே வடக்கிலிருந்து பல வந்த இடப்பெயரின் பின்னரான பிறந்தவர்களை பொறுத்தவரையிலேயே அவர்கள் தனது முழுமையான பூர்வீக ஆசை அல்லது அவர்களது தனது பிறப்பிடமாக அல்லது தான் அடையாளப்படுத்திய இடமாக, தங்களை சூழ உள்ள இடமாக புத்தளத்தை தான் கருதியிருந்தார்கள். அவர்களுக்கு மன்னாரோ அல்லது மீண்டு வடபுலத்துக்கு வர வேண்டும் என்றோ அல்லது தாயக பற்றோ உடனடியாகவோ ஏற்படவில்லை. இதற்கான காரணங்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் புத்தள மண்ணில் பிறந்தவர்கள். சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நானும் கூட எனது மദ്രസா காலப்பகுதிகளில் அதிகமாக நான் பாலாவில் என்னுடைய சக மாணவர்கள் இறங்கி விடுவார்கள். நான் புத்தளத்தில் தான் அதிகமாக இறங்குவேன். காரணம் புத்தளம் போக வேண்டும் என்று இல்லை. காரணம் பாலாவில் இறங்கினால் அந்த 5 ரூபாய் குறைவு. பாலாவில் இறங்குகின்ற போது புத்தளத்தில் உள்ள சூழல், அங்குள்ள கட்டுமானங்கள், அபிவிருத்திகள், அந்த பசுமை சூழலை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை. என்னவென்றால் புத்தளத்திலே பிறந்துள்ளோம், புத்தளம் எமது மாவட்டம் என்ற உணர்வு தான் மேலும் இருந்தது. அந்த அடிப்படையிலே புத்தளம்தான் எனது தாயகம் என்ற ஒரு நிலை இருந்தது. பின்னரான வாசிப்புக்குட்படுத்துதல், உண்மையான இந்த சம்பவ குணங்களை அறிகின்ற போது எமது தாயகத்தினான பற்று பின்னர் தான் ஏற்பட்டது. உண்மையிலேயே வடக்கில் எங்களது தந்தையர்கள்